எவருடைய மனம் தெளிவாக இருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக கெட்ட கனவு என்பது வராது. எப்ப தெரியுமா கெட்ட கனவுங்கிறது வரும்? நான், எனது, என்னுடைய குடும்பம், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய சொத்து அப்படின்னு வரும்பொழுதுதான் இந்த சொத்தினை நல்லபடியாக காப்பாற்ற வேண்டும். என் குழந்தை நல்லபடியா வேலை செய்யணும். அவன் அமெரிக்காவுக்கு போயிருக்கான், அவனுக்கு அங்க H1B கிடைக்கணும், இல்ல அவனுக்கு அங்க வேலை போயிடக்கூடாது, எல்லாம் லே ஆஃப் ஆயின்னு இருக்கு, இப்படிங்கிற மாதிரி சதா கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா? இவர்களுக்குத்தான் இந்த துர்சப்பனம் என்பதே வரும். அதாவது கெட்ட கனவுங்கிறதே வரும். அந்த மாதிரி தன்னுடைய பிள்ளைகள் மட்டும் நன்றாக இருக்கணும்னு நினைக்காம, எல்லாமே இந்த உலகத்திலே இறைவனினுடைய அந்த கட்டுப்பாட்டில் தான் நடந்து கொண்டிருக்கிறது. இறைவன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அது அவரவருக்குரிய விதிக்கப்பட்ட விதியின்படி நடந்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணத்தோடு மனதை நிர்மலம் சொன்ன அழுக்கில்லாமல் சுத்தமாக எவர் வைத்துக் கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு நிச்சயமாக கெட்ட கனவு என்பதே வராது.